சென்னை இஸ் நாட் ஜஸ்ட் அ சிட்டி, இட்ஸ் அன் இமோஷன் அப்படிங்கிற அளவுக்கு சென்னை சிட்டி, அதாவது சென்னையோட இப்போ இருக்கிற அந்த சிட்டியோட வளர்ச்சியை பார்க்கும்போது நமக்கு தோணும், சென்னை சிட்டியோட இதுக்கு முன்னாடி ஹிஸ்ட்ரியிலலாம் வந்து சென்னை சிட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கான ஆர்வம் எல்லாருக்குமே இருக்கும். சென்னை டேயில் அதாவது ஹிஸ்டாரிக்கலாக அது வந்து எப்படி இருந்துச்சு சென்னை சிட்டி, அது எப்படியெல்லாம் வந்து உருமாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறதையெல்லாம் நமக்கு சொல்கிற விதமாக ஹிந்து பப்ளிகேஷன்ஸ் அவங்க வந்து ஒரு புகைப்பட கண்காட்சி வச்சுருக்காங்க. ஸோ அங்கே தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குது இந்த கண்காட்சி அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலாக நிறைய பேருக்கு ஹிஸ்ட்ரி அப்படின்னாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த வகையில் ஹிஸ்டாரிக்கலாக வந்து சென்னை சிட்டியோட உருமாற்றங்கள், அதாவது எப்படியெல்லாம் இருந்துச்சு, அதாவது ஒரு 20, 30, 40 இயர்ஸ் பேக் வந்து சென்னை சிட்டியில் நிறைய இடங்கள் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஃபோட்டோகிராஃபிக்கலாக ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கண்காட்சியில் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதை தான் நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வாங்க போகலாம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோ கேலரியில் எனக்கு ரொம்ப என்னுடைய மனம் கவர்ந்த ஒரு புகைப்படம் அப்படின்னா அது வந்துட்டு இங்கே ஒரு புகைப்படம் இருக்குது. ரிக்ஷா புல்லர்ஸ் இன் மெட்ராஸ் த டே பிஃபோர் த ஹேண்ட் ட்ரான் ரிக்ஷா பேன் June 2, 1973 வித் இயர் அந்த டேட்டோடு கொடுத்துருக்கு. அதாவது மனிதர்களால் இழுத்து செல்லப்படக்கூடிய அந்த ரிக்ஷாஸை வந்து பேன் பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஸோ அந்த பேன் பண்ணதுக்கு முன்னாடி நாள் வந்து இந்த ஃபோட்டோ எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ அது வந்து எனக்கு வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட் அந்த ஃபோட்டோ. அதே மாதிரி நிறைய ஃபோட்டோஸ் வந்து இங்கே அந்த மாதிரி இருக்குது. எஸ்பெஷலி மெரினா பீச்னால் எல்லாருக்குமே பிடிக்கும். ஸோ அந்த மெரினா பீச்சில் வந்துட்டு ஹார்ட் ஒர்க்கிங் ஃபிஷர்மென் வித் தேயர் கட்டமரன் அட் மெரினா பீச் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த காட்சிகள் அது எல்லாமே அப்படியே தத்ரூபமாக அந்த புகைப்படத்தில் இருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. அடுத்ததாக இங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோ கேலரியில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு புகைப்படம் அப்படின்னா அது வந்து டபுள் டெக்கர் பஸ். அந்த காலத்தில் டபுள் டெக்கர் பஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத காட்டுற மாதிரி 1970 June 6 அந்த புகைப்படம் கொடுத்துருக்காங்க. நியூ டபுள் டெக்கர் பஸ் அரைவ்ஸ் இன் மெட்ராஸ் ஃப்ரம் பாம்பே. மும்பையிலேருந்து மெட்ராஸ்க்கு முதல்ல வந்த டபுள் டெக்கர் பஸ் இதுதான். ஸோ அது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோ கேலரியில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து, ஏன்னா ரங்கநாதன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது சென்னையோட ஒரு முகம் அப்படின்னே சொல்லலாம். வியூ ஆஃப் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இன் டி நகர் 1979 அந்த இயரில் ரங்கநாதன் ஸ்ட்ரீட் இப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கிறத காட்டுற மாதிரியான ஒரு புகைப்படம். அது ரொம்ப நல்லாயிருக்கு. நாங்கள் சென்னையில் வந்து எங்களுக்கு வந்து மெரினா வந்து ரொம்ப ஃபேவரெட்டு. அதான் அதுக்கு தான் இது வந்து நம்ம மெரினா நம்ம ப்ரைடு.
அவள் மெரினா வந்து நமக்கு ரொம்ப இது. ஏன்னா நமக்கு ஒரு இதாக ஒரு மாதிரி இருந்தால் கூட கொஞ்ச நேரம் அங்கே போய் காற்று வாங்கிட்டு கொஞ்சம் ஜாலியாக உட்காந்துட்டு வரையதுக்கு நம்ம மெரினா தான் நம்ம பக்கத்தில். எல்லாருக்குமே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. வேறு எங்கே போகிறோமோ இல்லையோ மெரினாவில் போய் காற்று வாங்கிட்டு வரலானாலே அது ரொம்ப இதாக இருக்குது எங்களுக்கு.